மௌலானா கனவுல இந்த பூந்தோட்டங்களை அப்படி கண்டா, நல்ல அழகான பூந்தோட்டங்களை கண்டா என்ன விளக்கம் மௌலானா? அப்படியா? கைஸ் பின் உபாதா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, நான் மதீனா வாசிகள் ஒரு சபையில நான் அமர்ந்திருந்தேன். அந்த சபையில சஅத் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சபையால அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து சென்ற நேரத்தில் மக்கள் சொன்னாங்க, இவர் சுவர்க்கவாசிகளில் ஒருவர்னு சொன்னாங்க. நான் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சென்று கேட்டேன், மக்கள் இப்படி பேசிக்கொள்வதற்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்ட நேரத்தில் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்கள் இப்படி சொல்வதற்கு காரணம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு கண்ட கனவு ஒன்றுதான் என்று சொன்னாங்க. ஒரு பசுமையான பூங்கா, அந்த பூங்காவனத்தில் ஒரு தூண், அந்த தூணுக்கு மேலால ஒரு பிடி இருந்துச்சு, அதுக்கு கீழால ஒரு சிறிய ஒரு பணியாளர் இருந்தாரு. அப்போது என்னிடத்துல ஏறுங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. நான் ஏறி அந்த பிடியை பிடித்து கொண்டேன்னு சொன்னாங்க. இந்த கனவு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லா பின் சலாம் இறைநம்பிக்கையாளர் எனும் பலமான பிடியை பற்றியவராக இருப்பார் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க, பசுமையான பூங்கா என்பது இஸ்லாத்தை குறிக்கும் என்றும், இன்னும் பசுமையான காட்சிகள் இஸ்லாத்தின் பொலிவையும் செழுமையையும் குறிக்கும் என்றும், உயர்வையும் குறிக்கும் என்றும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க.